வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் ஒரு ஷாக்கிங் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு மிட் நைட்டில். ஸோ அது என்ன அப்படின்றத அருண் வந்து எல்லாருக்கும் படித்து காமிக்கிறாரு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டோர் ரூமில் பெல் அடிக்குது. ஸோ தட் அருண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரை வந்து கலெக்ட் பண்ணுறாரு. கலெக்ட் பண்ணி அதில் இருக்கிற விஷயத்தை படிக்கிறாரு. படித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா பிக் பாஸ் வந்து இந்த வீட்டில் இருந்தே உங்களை விட்டு அனுப்பிச்சிருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. விச் மீன்ஸ் எவிக்ஷன் நடக்க போகுது அப்படின்றத அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ எதுக்காக அந்த லெட்டர் வந்துச்சு மெயினானு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லெட்டரில் முக்கியமாக இன்னொரு இந்த விஷயம் வந்து மென்ஷன் ஆயிருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஸ்கூல் டாஸ்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டது. லைக் ஐடி கார்டாக இருக்கட்டும், நோட் புக்காக இருக்கட்டும், நோட்டாக இருக்கட்டும், அண்ட் தென் பென்சில், ரப்பர், அண்ட் தென் பென், இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து அவங்க சொந்த பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போது கரண்ட்டாக. ஸோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதில் வந்து போட்டிருந்தது. இன்கேஸ் அதை ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே அனுப்பப்படுவீர்கள் அப்படின்ற மாதிரி அருண் வந்து படிக்கிறார். உடனே எல்லாரும் ஷாக் ஆகி திரும்ப ஜெஃப்ரி எல்லாம் போயிட்டு இருந்தவர், பாய்ஸ் பெட்ரூம் போயிட்டு இருந்தவர் திரும்பி வந்துட்டார். என்னடா அது இப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. உடனே சாச்சனா பக்கத்தில் இருந்துட்டு சும்மா சும்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்து திரும்பவும் வந்து இந்த பாரு இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கு நீயே படிச்சு பாரு அப்படின்ற மாதிரி திரும்பவும் வந்து அருண் வந்து அதை படிச்சு காமிப்பார். ஸோ இந்த மாதிரி யாரும் யார் வந்து அந்த நோட்டு அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க தராமல் இருக்கீங்களோ அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க பாரு அப்படின்னு உடனே அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க சாச்சனா. லைக் அருண் வந்து லைக் சும்மா தான் சொல்கிறாரு, ஏமாத்துறாரு அப்படின்றத வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் ஆமான்னு அவங்களும் சொல்லிவிடுவாங்க. உடனே எல்லாரும் வந்து ஷாக்கிங்கில் இருப்பாங்க. ஈவன் ஜெஃப்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லெட்டர் படிக்க பார்ப்பாரு. பட் கேப்டனே வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே ரிவீல் பண்ணிவிடுவார். லைக் இல்லை பிக் பாஸ் வீட்டிலேருந்தெல்லாம் வெளியே அனுப்ப மாட்டாங்க, பட் கேப்டன் வந்து இப்போ பதவி பறி போகும் அப்படின்றதான் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவார் கேர்ள்ஸ் டீம் கிட்ட. பட் ஜெஃப்ரி வந்து அதை கேட்கல. பட் அவர் வந்து திரும்பவும் லெட்டர் எடுத்து படிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் புரிஞ்சுக்கிறார், ஓகே எலிமினேஷன் இந்த பர்டிகுலர் விஷயத்துக்காகலாம் எலிமினேட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கும் தெரியும். பட் செகண்ட் டைம் சாச்சனா வந்து கேட்டு அவர் வந்து இது பாரு அதுதான் போட்டிருக்கன்னொடனே நம்மளுக்கும் எவிட் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த பர்டிகுலர் இஷ்யூ அவ்வளோ பெரிய இஷ்யூ அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண வச்சிருச்சு. பட் அருண் வந்து ரிவீல் பண்ணிட்டார் உடனே இந்த நெக்ஸ்ட் செகண்டே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஃபன்னான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃபன்னான விஷயம் நடந்திருக்கு. அதை பற்றி போடுறேன், பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.